ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹிப்காப் ஆதி நடித்து பிடி சாரோட படத்தோட ட்ரெய்லர் வெளியிட்டிருக்காங்க. அந்த ட்ரெய்லரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம் தான் அந்த வீடியோ. ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகுறது ரொம்ப கூலாகவே ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒரு கிரவுண்டில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க ட்ரெய்லரு. ஒரு ஆதிக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஃபிலிம். சமீப காலத்தில் ஆதிக்கு சரியாக அவ்வளவுக்கு எந்த ஒரு படங்களும் ஓடலைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது மீசைய முறுக்கு மாதிரி ஒரு படம் அவர் நடித்த படம் தான். அந்த அளவுக்கு இன்னும் அதுக்கு அடுத்து அவர் நடித்த படங்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு சரியாக போகல. இந்த படம் அவருக்கு ஒரு கம்பேக் அமையும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. ட்ரெய்லர் நல்லா இருக்குது. ஒரு ஸ்கூல்லேருந்து தான் கதை ஆரம்பிக்குது. ஸ்கூல் ஸ்டோரி தான். அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஒரு பிடி சாராக அவர் ஒர்க் பண்ணுறாரு ஒரு ஸ்கூலில். அவங்களுக்கு நம்ம ஹீரோயினி காஷ்மீரா, அவங்க ஒரு மேக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. இது ஒரு ஸ்கூலு, என்னடா இது கதை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் உள்ள நிறையா விஷயம் பேசியிருக்காங்க இந்த ட்ரெய்லரில். அதை பற்றி என்னென்னு நம்ம ஒன்றா பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறையா பழைய ஆக்டர்ஸ் நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. ஒருத்தர் 2 பேரில் நிறைய பேரே நடிச்சிருக்காங்க. முனிஷ்காந்த் நடிச்சிருக்கிறாரு, பாண்டியராஜன் நடிச்சிருக்கிறாரு, பாக்கியராஜ் நடிச்சிருக்கிறாரு, தியாகராஜன். அவர் பழைய படங்களில் இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் வேறு மாதிரி இதில் நெகட்டிவ் ரோல் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஆமாம், இந்த படத்தில் அவர் தான் நெகட்டிவ் ரோல் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ட்ரெய்லர் கூலாக ஆரம்பித்து போக பயங்கர வேறு லெவலுக்கு போயிட்டுருக்கு. சீரியஸான கண்டென்ட் மாதிரி போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரோல் வரைக்கும் இந்த மாதிரி கூலாக போகும்னு நினைக்கிறேன். இன்ட்ரோலுக்கு அப்புறம் அனிகா இதில் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் படம் முழுக்க அனிகாவை பற்றி தான் நகரும்னு நினைக்கிறேன். அனிகா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். லாஸ்ட்டாக நம்ம அஜித் படத்தில் கூட அஜித்துக்கு மகளாக நடிச்சிருப்பாங்க. காலேஜ் ஸ்கூலில் பெண்களுக்கு நடக்கிற ஒரு அபீஸ் அந்த மாதிரி சப்செட்டை கொஞ்சம் பெருசாக பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஆல்ரெடி நம்ம பெருசாக ஒன்றும் பேசுகிறதுக்குல இந்த மாதிரி நிறையா படங்கள் இருக்குது. இவர் ஹிப்காப் ஆதியோட ஒரு பாடல்கள்லேயே இந்த கதைக்கான ஒரு சின்ன டைம் லைன் மாதிரி அவர் கொடுத்துருப்பாரு. அப்போவே அவரோட ஆல்பம் சாங்கில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கண்டென்ட்டை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் அனிகா அவங்களோட ஸ்டோரி ஃபுல்லாகவே செகண்ட் ஹாஃபில் அவங்கள பற்றி தான் நகரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது. அது எப்படி என்னன்னு தெரியலை. ப்ரெஸ்லேருந்து சன் நியூஸ் அந்த மாதிரி நிறையா இது ஒரு கட்டத்துக்கு மேலே நடக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஹிப்காப் ஆதி ஜெயிலுக்கே அரெஸ்ட் பண்ணி போகிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் அந்த ட்ரெய்லரில் காட்டுறாங்க. படம் பார்க்கும்போது தான் தெரியும் அதில் என்ன பண்ணியிருக்கிறாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஹிப்காப் ஆதிக்கு இந்த படம் கொஞ்சம் நல்ல ஒரு கம்பேக் அமையும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் மீசைய முருகுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பெருசாக ஒன்று சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் கம்பேக் எதுவும் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படத்தில் என்ன பண்ணுறேன். நீங்கள் இந்த ட்ரெய்லரை பார்த்துருக்கீங்களா? ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம ஆதிக்கு இந்த படத்தில் மற்ற படங்களை விட இந்த படத்தில் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல சண்டை காட்சிகள் நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் காட்சிகள்லாம் கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்கு. லவ் சீனும் நல்லா ஒர்க் ஆகும் போல இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக லவ் சீனாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் இருந்தால் அநேகா அவங்களோட இது பேசப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓவரெலாம் அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஓகேங்க, ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு மியூசியம் இருக்கு ரேஞ்சுக்கு வரலாட்டியுமே ஓரளவு டச் பண்ணிடும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு. ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.